மரியா என்ற ஒரு பெண் இரட்சகரை கருவுற்றாள். வேதகமத்தில் பெண் ஒரு துணை பாத்திரம் இல்லை. பெண் என்பவள் தேவ திட்டமே மையம். ஆனால் இன்று நான் பேச விரும்பும் பெண் பலர் மறந்து போன பெண். அவளுக்கு அழகு இல்லை, அவள் விரும்பமானவள் இல்லை, அவள் அமைதியாக அழுதாள். ஆனால் தேவன் அவளை ஒருபோதும் மறந்திடவில்லை. அவள்தான் லேயாள். ஆதியாகமம் 29:37 நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 29:17 நாம் வாசிப்போம். நாம் வாசித்தது போல ராக்கேல் ஒரு அழகான பெண். அவள் வசனம் என்ன சொல்றதுன்னா, ராக்கேல் சகோதரியாக லேயாள் மனிதர்கள் விரும்பும் அழகு அவளிடம் இல்லை. யாக்கோபும் ராக்கேலை அதிகமாக நேசித்தார். இப்பொழுது நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரே வீட்டில் வாழ்ந்து கொண்டு தன் கணவரியாகிய யாக்கோபு தன்னை நேசிக்காமல் தன் சகோதரியாகிய ராக்கேலை மட்டும் நேசிப்பது லேயாளுக்கு எவ்வளவு வலி கொடுத்திருக்கும். தேர்ந்தெடுக்கப்படாத வலி, கவனிக்கப்படாத வலி. ஆனால் லேயாள் இது தினமும் அனுபவித்தாள். ஆனால் தேவன் அவளை கண்டார். ஆதியாகமம் 29:31 வசனம் வாசிங்கள். ஆதியாகமம் 29:31 வசனம் வாசிங்கள். இதில் மிக முக்கியமான வார்த்தைகள் என்னவென்றால், கர்த்தர் கண்டார். மனிதர்கள் பார்க்கவில்லை, யாக்கோபும் கவனிக்கவில்லை, ஆனால் தேவன் பார்த்தார். அவர் அவளின் கண்ணீரை பார்த்தார், அவளின் வெறுமையான இரவுகளை பார்த்தார், அவளின் உடைந்து போன இருதயத்தை பார்த்தார். சகோதரிகளே, இன்று உங்களிடம் நான் சொல்ல விரும்பும் என்னவென்றால், நீங்கள் மறக்கப்பட்டவர் அல்ல. லேயாளை கண்ட தேவன் உங்களையும் என்னையும் காண்கிறார். ஆதியாகமம் 29:32 வாசிப்போம். லேயாள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு முதல் மகனை பெறுகிறாள். அவனுக்கு ரூபன் என்று பெயர் வைத்தாள். அது மாத்திரமில்லை, இப்பொழுது என் கணவர் என்னை நேசிப்பார் என்று சொல்கிறாள். இப்பொழுது 33 வசனம் வாசிங்கள். இரண்டாம் முறை அவள் ஒரு மகனை பெறுகிறாள். அப்பொழுது என்ன சொல்கிறார் என்றால் பார்ப்போம். நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டான் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயர் வைத்தாள். 34 வாசிங்கள். இப்பொழுது பாருங்கள், மூன்றாவதாக ஒரு மகனை பெறுகிறாள். என் கணவருக்கு 3 மகனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்து இருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயர் வைத்தார். லேயாள் தன் கணவரின் அன்புக்காக எப்படியெல்லாம் ஏங்குகிறார் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இப்பொழுது 35 வாசிப்போம். இப்பொழுது கவனியுங்கள். தன் கணவரிடம் அன்பு தேடிய லேயாள் தன் இருதயத்தை தேவனிடத்தில் திருப்புகிறாள். எப்படி என்றால், 4வது ஒரு மகனை பெறுகிறாள். கணவருக்காக ஏங்கிய இதயம் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயர் வைத்தார். தன் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக
நோக்கிய லேயாலை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா? லேயாளுடைய பிள்ளையாகிய யூதாவின் வம்சத்தில் இருந்துதான் மிக பெரிய ராஜாக்களை தேவன் ஏற்படுத்தினார். அது மட்டும் இல்லை, யூதாவின் வம்சத்தில் தான் நம் இயேசு கிறிஸ்து நமக்காக இரட்சகராய் பிறக்கிறார். நினைத்து பாருங்கள், மனிதர்கள் தள்ளியதை தேவன் உயர்த்துகிறார். லேயாள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன? உங்கள் மதிப்பு மனிதர்களால் தீர்மானிக்கப்படாத போது தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் கண்ணீர், வலி, உழைப்பு எல்லாவற்றையும் தேவன் காண்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். நம் நிலை மாறுவதும் என்றால் அதற்கு முன் நம் உள்ளத்தில் மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் லேயாளிடம் வந்தது. தேவன் அதனாலேயே அவளோட வம்சத்தை ஆசீர்வதித்தார். அது மட்டும் இல்லை, எந்த ராக்கேல் தன்னுடன் இறுதி வரை வர வேண்டும் என்று சொல்லி யாக்கோப்பு ஆசைப்பட்டாரோ அவர் இறுதி வரை வரவில்லை. ஆனால் தன் அதிகம் நேசிக்காத லேயால் அடக்கப்பட்ட அந்த அதே இடத்தில் தான் நம் யாக்கோப்பு அடக்கம் செய்யப்பட்டார். இது தேவனின் திட்டமே அல்லாமல் வேற எதுவும் இல்லை. தேவன் கடைசியாக உங்களிடம் சொல்லும் வார்த்தை இதுதான். இன்று நீங்கள் லேயாளை போல உணர்கிறீர்களா? யாரும் நம்மை கவனிக்கவில்லை, யாரும் நம்மை தேர்ந்தெடுக்கப்படவில்லை, யாரும் நம்மை விரும்பவில்லை என்று நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள். உங்கள் கண்களை தேவனுக்கு முன்பாக உயர்த்துங்கள். கர்த்தாவே, நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி லேயாளை போல சொல்லுங்கள். லேயாளை கண்ட தேவன் உங்களையும் என்னையும் காண்கிறார். சகோதர சகோதரியாகிய உங்களையும் வாலிப பிள்ளையாகிய எங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நான் தேவ செய்தி கண்ணை எடுத்து கொண்ட பெண் சமாரியா ஸ்திரீ. நாம் அநேக முறை இந்த ஸ்திரீயை பற்றி படித்திருப்போம். இன்று இயேசு கிறிஸ்துவுக்கும் சமாரியா ஸ்திரீக்கும் உள்ள உரையாடல் மூலம் சில பாடங்களை கற்றுக்கொள்வோம். இந்த உரையாடல் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நடக்கிறது. 4ஆம் அதிகார துவக்கத்தில் இயேசு யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு செல்வதை பார்க்கிறோம். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டி இருந்தபடியால் சீகார் என்ற ஊருக்கு வந்தார். பிரயாணத்தினால் களைப்படைந்து ஏறக்குறைய 6 மணி வேளையில் அங்கே யாக்கோபின் கிணற்றை அருகே அமர்ந்தார். அப்பொழுது அங்கே சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மோள வந்தார். இயேசு அவளிடம் தாகத்துக்கு தா என்றார். ஏறக்குறைய 6 மணி வேளையில் யாக்கோபின் கிணற்றை அருகே நடந்த இந்த உரையாடல் அவருடைய சிலுவை மரணத்துடன் தொடர்புடையதாக இருந்தது. பிலாத்து இயேசுவை அதே நேரத்தில் சிலுவையில் அறியும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். பிறகு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து களைப்படைந்தவராய் தாகமாய் இருக்கிறேன் என்றார். யோவான் 19:28 படிக்கிறோம். பிறகு அவள் இயேசுவிடம், நீர் யூதனாகியிருக்க தாகத்துக்கு தா என்று என்னிடத்தில் எப்படி கேட்கலாம் என்றார். யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 10 படிப்போம். இந்த இடத்தில் மனு குலத்தில் தாகம் அங்கே இரட்சிப்பின் ஊற்றை சந்தித்தது. அவள் இயேசுவிடம், உம்மிடத்தில் பாத்திரமும் இல்லை, கிணறும் ஆழமாய் இருக்கிறது, பின்னே எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் என்றார்.
இப்பொழுது வசனம் 12 14 வரை படிப்போம். அப்பொழுது அவள் அந்த தண்ணீரை தர வேண்டும் என்று கேட்டார். அதுவேதான் தாகமுண்டாகாமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை தனக்கு தரும்படி கேட்ட சமாரிய ஸ்திரீக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் உருகிற நீரூற்றாய் இருந்தது. இயேசு இப்பொழுது அவருடைய உரையாடலை உடனே திருப்பினார். அவர் கொடுக்க விரும்பிய இந்த ஆத்துமா அதை பெற்றுக்கொள்ளும் முன் அவர் அவளது பாவத்தையும் அவளது இரட்சகரையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்றார். அப்பொழுது அவள், புருஷன் இல்லை என்று சொன்னார். இதை உள்ளபடி சொன்னாய் என்று இயேசு தொடர்ந்தார். அதை கேட்டு அவள் நடுங்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்றார். அவள் இந்த உரையாடலை எங்கு கொண்டு செல்ல விரும்பினாலோ அந்த பக்கம் கொண்டு செல்ல இயேசு பொறுமையுடன் அனுமதித்தார். அவள் இயேசுவிடம், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறது நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மட்டுமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். அந்த பெண் இயேசுவுடன் பேசியபோது அவரது வார்த்தைகளினால் உணர்த்தப்பட்டாள். அவரது ஆத்தும தாகத்தை உணர்ந்தாள். அவரது குணத்தை பற்றி ஒரு வகையான உணர்த்துதலை அவள் அடைந்தாள். வெகு காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியாவாக இவர் இருக்கக்கூடாதா என்னும் கேள்வி அவளது உள்ளத்தில் எழுந்தது. வசனம் 4:25 வரை படிப்போம். வரைக்கும். ஆம், இந்த வார்த்தையை கேட்டதும் அந்த பெண்ணின் இருதயத்தில் விசுவாசம் கிளர்ந்திருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவளை கவனித்தபோது மகிழ்ச்சியாய் நிரப்பப்பட்டாள். அதனால் அவள் தனது தண்ணீர் குடத்தை அந்த இடத்திலே விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு அந்த தூதை எடுத்து செல்ல அவள் அந்த ஊருக்கு திரும்பினாள். ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவளது ஆத்மாவின் அக்கறையுள்ள விருப்பம்தான் அவளை அப்படி செய்ய வைத்தது. கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தின் செயற்பாட்டினை அந்த பெண் எடுத்து காட்டுகிறாள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களுக்கு ஒரு ஜீவ ஊற்றாக மாற வேண்டும். ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்ட நாம் அதை மற்றவர்களுக்கு அன்புடன் கொடுக்க வேண்டும். ஏனெனில் பெற்றுக்கொள்பவன் கொடுப்பவனாக மாறுகிறான். கடைசியாக வெளிப்படுத்துதல் 22 வசனம் 17 படிப்போம். இந்த திருச்சபை ஊழியக்காரர்களாகவும் மற்றவர்களுக்கு ஒளியாகவும் இருப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து எடுத்து இருக்கிறார்.
Amen. Bonjour à tous. எல்லாருக்கும் வணக்கம். Nous allons parler de Ruth. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ரூத்தை பத்தி பேச போகிறேன். Ruth était une femme simple qui a traversé la souffrance, la perte et les combats. Pourtant, elle est restée fidèle à Dieu. ரூத் ஒரு சாதாரண பெண். ஆனா அவங்க கஷ்டங்களையும் இழப்புகளையும் போராட்டங்களையும் கடந்து வந்தாங்க. ஆனா அப்படி இருந்தும் அவங்க தேவனுக்கு உண்மையாக இருந்தாங்க. On peut voir dans le verset Ruth 1, verset 16. ரூத் 1வது அதிகாரம் வசனம் 16. Ton peuple sera mon peuple et ton Dieu sera mon Dieu. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். Là, on peut voir que Ruth avait perdu son mari Naomi, retourne dans son pays et Ruth pouvait repartir dans son ancienne vie. இங்க நம்ம என்ன பார்க்குறோம்னா, ரூத் அவங்களோட கணவனை இழந்து இருக்கிறாங்க. அப்போ நவோமி நீ திரும்பி உன்னோட ஊருக்கே போ அப்படின்னு சொல்றாங்க. நீ திருப்பி உன்னோட பழைய வாழ்க்கையே நீ வாழ அப்படின்னு சொல்றாங்க. Sauf que Ruth, elle décide de rester avec Naomi pour suivre le chemin de Dieu. ஆனா ரூத் திரும்பி அவங்க ஊருக்கு போகாம நகோமி கூட இருந்து நகோமியோட தேவனை பின்தொடர அவங்க முடிவெடுக்கிறாங்க. Là, on peut voir dans l'explication, Ruth nous montre qu'avant la bénédiction, il faut souvent prendre une décision. இதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்குறோன்னா, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்ம ஒரு முடிவை, ஒரு தீர்மானத்தை நம்ம வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். Et elle choisit Dieu sans savoir ce qu'il allait se passer après. ரூத் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத இருந்த போதிலும் அவங்க தேவனை பின் செல்ல முடிவெடுத்தாங்க. C'est cela qu'il faut faire confiance à Dieu, même quand on ne le voit pas par la suite. நம்மளும் ரூத்தை போல அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கும் போதும் தேவன் மேல் நம்ம விசுவாசமாக இருக்க வேண்டும். Aujourd'hui, on peut voir que il y a des personnes qui cherchent Dieu en disant Seigneur, je te choisis avant tout. இன்றைக்கும் தேவன் எப்படிப்பட்ட ஆட்களை தேடுறாருன்னா, ஆண்டவரே நான் உண்மை பின் தொடர நான் முடிவெடுக்கிறேன், நான் அப்படி சொல்ற ஜனங்களை தான் தேவன் இன்னைக்கும் எதிர்பார்க்கிறார். On peut voir dans Ruth 2, verset 2. அடுத்ததாக ரூத் 2வது அதிகாரம் 2வது வசனம். Laissez-moi aller au champ, je te ramasserai des épis. மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். On peut voir que Ruth arrive à Bethléem sans richesse, sans sécurité. இங்க பார்க்கும்போது ரூத் திருப்பி நவோமி கூட பெத்லேமுக்கு வரும்போது அவங்களுக்கு வரும்போது எந்த காசோ பணமோ எந்த வசதியும் இல்லாம தான் வராங்க. Mais sur sa situation, elle ne reste pas à pleurer sur sa situation. ஆனா இந்த சூழ்நிலையிலும் அவங்க அப்படியே அந்த கஷ்டத்திலேயே அழுதுகிட்டு இல்லாம Elle se lève et part travailler. அவங்க ஏந்திரிச்சு வேலைக்கு இங்க வயல்வெளிக்கு வேலைக்காக போறாங்க. Là, on peut expliquer Ruth aurait pu abandonner, mais sauf que elle avance malgré tout. நம்ம இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம், ரூத் அந்த கஷ்டத்திலே அவங்க அப்படியே உட்காந்துருந்துருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தும் அவங்க முன் செல்றாங்க. Parfois, la bénédiction de Dieu arrive quand on décide de se lever une nouvelle fois. நம்மளோட வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்ம ஒரு முதல் அடியை எடுத்து வைக்கும் போது தான் தேவனோட ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். Et c'est dans ce champ que Dieu préparait son avenir. இங்க ரூத்தோட கதையிலையும் அப்படிதான் நம்ம பார்க்குறோம். இங்கே தான் தேவன் ரூத்தோட எதிர்காலத்தை இங்கே ஆயத்தப்படுத்தினார். On peut voir dans 2 Ruth, verset 10. ரூத் 2வது அதிகாரம் 10வது வசனம். Elle tomba sur sa face et se prosternera contre terre. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். Là, on peut voir que Boaz commence à lui faire du bien, mais Ruth reste humble. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா, போவாஸ் நிறையா நல்ல விஷயங்கள் நிறையா உதவிலாம் செய்ய ஆரம்பிக்கிறார் ரூத்துக்கு. ஆனால் அப்படி இருந்தும் ரூத் அவங்க தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்கிறாங்க. Là, on peut voir dans les explications, certaines personnes changent quand elles commencent à recevoir, mais Ruth garde un cœur simple et reconnaissant.
நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்குறோன்னா, நிறையா பேர் வந்து அவங்க வாழ்க்கையில் நிறைய வசதிகள் காசெல்லாம் வந்து பெற்றுக்கொள்ளும் போது அவங்களோட குணாதிசயம் மாறலாம். ஆனால் இங்கே வந்து ரூத் வந்து தாழ்மையாக எளிமையாக இருக்கிறாங்க. Quand nous restons humbles, Dieu sait comment nous élever au bon moment. நம்ம இதுலேருந்து ரூத்தோட கதையிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ளும் போது தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறோம். Là, on peut conclure que Ruth nous enseigne 3 vérités. இந்த ரூத்தோட கதையிலேருந்து நம்ம 3 பாடங்களை வந்து கற்றுக்கொள்ளலாம். C'est de choisir Dieu, même sans comprendre. முதலாவது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருக்கும்போதும் நம் தேவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். Continuer d'avancer même après les combats. கஷ்டங்களின் போராட்டங்களின் மத்தியிலும் வந்து நம்ம தேவனை நோக்கி முன் செல்லணும். Et rester humble même quand les portes s'ouvrent. எப்போதுமே தாழ்மையாக இருக்க வேண்டும். Et là, on peut voir que Ruth est restée fidèle à Dieu comme nous, on peut rester aussi fidèle en Dieu. ரூத் தேவனுக்கு உண்மையாக இருந்தது போல நம்மளும் தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். Amen.